السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த குர்ஆனினுடைய வசனத்தை 141 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த எண்ணிக்கை அளவு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று இந்த துஆவை நாம் 141 தடவைகள் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. அதே போன்று அல் குர்ஆனிலே 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு சூறாக்களும் இந்த வசனங்களும் முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல நபிமார்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இறைநேசர்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதனை ஓதியதன் மூலமாக அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பதனையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்போம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. என்ன துஆ என்றால், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ள் இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ள் இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியன. நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்திலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயத்தின் 26வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.